அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் மட்டும் கூட்டணிக்கு வந்திருந்தா பாஜக கட்சியோட கூட்டணியை வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பாமக கட்சி பாஜக கட்சியோட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு தருணத்துல பாமக கட்சி மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்த நிறைய வன்னியர்கள் சமூகம் பார்த்தீங்கன்னா இனிமேலும் நாங்கள் பாமக கட்சியை நம்பிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னா அவங்க எப்போ பாஜக கட்சியோட கூட்டணி வச்சுட்டாங்களோ அப்பவே விசிக கட்சி மாதிரி இவங்களும் விலைக்கு போயிட்டாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னும், அதனால எங்களுடைய ஆதரவை நாங்கள் தமிழ் சமூகத்திற்கே தரலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு சில இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழ் தேசியத்தையும் அண்ணன் சீமான் அவர்களையும் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு ஆதரவாக மாறி இருக்காங்க அப்படின்றத கள நிலவரமாக இருக்கு. ஏற்கனவே விசிக கட்சி மேலே ஏற்பட்ட ஒரு சில மனஸ்தாபங்களால எப்படி பறையர்கள் நாம் தமிழ் கட்சியில் இணைய ஆரம்பிச்சாங்களோ அதே தான் பார்த்தீங்கன்னா தற்போது வன்னியர் சமூகத்திடமும் நடந்துட்டு இருக்கு. பொதுவாகவே வன்னியர்கள் ஒரு கூட்டமாக செயல்படக்கூடியவங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு சில பகுதிகளில் வெறும் வன்னியர்களுடைய ஓட்டு கிடைச்சாலே போதும் அப்படின்ற அளவுக்கு அந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சமூகமாக வன்னியர் சமூகம் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஒரு பெரிய ஆதரவுனால தான் பாமக கட்சி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு முக்கியமான கட்சியாகவே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இப்படி இருக்கும்போது அவங்க பாஜக கட்சியிடம் விலைக்கு போயிருந்தது யாராலையுமே ஏற்கும்படியாகவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் தற்போது வன்னியர் சமூகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க. இது சீமானுக்கு சாதகமாக முடிந்த ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட அன்புமணி ராமதாஸ் அவருடைய தற்போதைய செய்தியாளர்கள் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி மட்டும் கூட்டணிக்கு ஒத்துழைச்சிருந்தாரு அப்படின்னா நான் நிச்சயமாக பாஜக கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே வந்திருக்காது அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் இப்படி சொல்லி இருப்பதை அறிந்த நிறைய வன்னியர் சமூகம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல அப்படின்னும் நீங்க பாஜக கட்சியோட கூட்டணியிலிருந்து விலகிடுங்க அதுவே போதும் அப்படின்னு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருத்துக்களை முன் வச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து முடிவெடுக்க வேண்டிய சூழல்ல இது குறித்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அன்புமணி ராமதாஸ் தான் இருக்காரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஒருவேளை அன்புமணி ராமதாஸோட சீமான் கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.